இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை முழுவதும் இன்று காலை முதல் தொடர் மழை கொட்டி வருகிறது. அண்ணா சாலையிலிருந்து தகவல்களை வழங்க இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. அண்ணா சாலையில மழையின் அளவு தற்போது எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் வட தமிழக பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு பகுதி நிலவுவதால் 12 மணி, அதாவது பிற்பகல் 12 மணிக்குள்ளாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் காலையிலிருந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏறத்தாழ சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று கூறியிருந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் காலையில் லேசான மழை பெய்தது. தற்பொழுது 1 மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் வடபழனி, கிண்டி, வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம், அதாவது இந்த நேர நிலவரப்படி நேற்றைய தினம் கடுமையான வெயிலின் தாக்கத்தினால வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமப்பட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர் காற்று மற்றும் மேக மூட்டத்தினால சென்னை வாசிகள் சற்றே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்றையிலிருந்து வானிலை மாற்றம் ஏற்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதாவது இன்றைய தினத்திலிருந்து படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றே கூறப்பட்டிருந்தது. ஆனாலும் நேற்றைய தினமே இன்றைக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியதன்படி காலையிலிருந்தே சென்னை முழுக்க மழை பெய்து வருகிறது. சரியாக 12 மணி வரை காற்றினுடைய வேகம் அதிகபட்சமாக 41 கிலோமீட்டரிலிருந்து 61 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் வீசக்கூடும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த மழையின் காரணமாக இங்கு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழே பொதுமக்கள் ஒதுங்கி நின்றிருந்தாலும் கூட காற்றினுடைய வேகத்தின் காரணமாக சாரல் மழை முழுவதுமாக நனைந்து நடுங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கள விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.